ஹாய் ஹலோ வணக்கம். நான் ஜாஸ்மின். ஒரு புத்தம் புதிய தொடர்கதையில் உங்களை சந்திக்கிறேன். ஒரு தடவை சொல்வாயா உன்னை எனக்கு பிடிக்கும் என்று. எபிசோட் 8. எங்கே பேத்தி மனம் மாறிவிடுவாளோ என்ற பயம் விசாலாட்சிக்கு. இப்போது அவளுக்கு கிடைத்திருக்கும் துருப்புச்சீட்டு சுவாதியின் வார்த்தைகளே. மகள் பிடிவாதமாக இருக்கிறாள் என்பதால் தான் ஆவுடையப்பன் அமைதியாக இருக்கிறார் என்று விசாலாட்சிக்கு புரிந்து இருந்தது. அந்த வீட்டில் கார்த்திக் மற்றும் மீரா இருவரும் சுவாதியின் மனசை மாற்றி விடுவார்கள் என்ற எண்ணம் அவள் நெஞ்சத்தில் கிளியை ஏற்படுத்தி இருந்தது. கோகிலா பரணி இருவரும் கல்யாண வேலைகளை ஆரம்பித்து அது விஷயமாக அடுத்தடுத்து இங்கே பேச வருவார்கள் என்று எதிர்பார்த்து காத்திருந்தாள் முதியவள். ஆனால் கிணற்றில் போட்ட கல் போல அவர்கள் இருப்பதாக தோன்ற மகனிடம் ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு உறையூர் புறப்பட்டு விட்டார் விசாலாட்சி. சுரேஷ் உரம் மூட்டைகளின் கணக்கு வழக்குகளை அண்ணன் பழனியிடம் ஒப்படைத்துக் கொண்டிருந்தான். அப்போது பாட்டி விசாலாட்சி பேரன்கள் இருவரும் ஒற்றுமையாக நிர்வாகம் பார்த்து கொண்டிருப்பதை கண்டு சந்தோஷப்பட்டாள். அந்த இடத்தில் தானும் இருப்பதை அவர்களுக்கு உணர்த்த தொண்டையை செருமினாள். முதலில் பழனி தான் திரும்பி பார்த்தான். என்ன பாட்டி, இன்னும் படுக்கலையா? பவித்ரா என்ன பண்றா? பவித்ரா, பவித்ரா, பாட்டிக்கு அறையில படுக்கையை ரெடி பண்ணலையா? அங்கிருந்து குரல் கொடுத்தான். இருப்பா, இரு, படுக்கிறதுக்கு என்ன அவசரம்? உங்களை பார்த்து பேசணும்னு தானே காத்துட்டு இருக்கேன். பாட்டி இப்படி சொல்ல அண்ணனும் தம்பியும் அவளை ஏறிட்டார்கள். பகல்ல உங்களை பிடிக்க முடியல, ஆளுக்கு ஒரு பக்கம் போயிடுறீங்க. ராத்திரி ஆனா கணக்கு வழக்கா? என்ன செய்யறது பாட்டி, எங்க வேலை அப்படி. வீட்லயே இருந்தா வேலை நடக்குமா என்று பழனி சொல்ல, அதுவும் வாஸ்தவம்தான். ஆனா கல்யாண வேலையும் அப்படியே தேங்கி கிடக்குது இல்ல. அன்றைக்கு பேசியதோட சரி. அப்புறம் இங்க வந்து யாரும் வரல. இங்க என்ன நடக்குதுன்னு ஒரு எட்டு பார்த்துட்டு வருவோன்னு தான் வந்தேன். இங்க என்னண்டா அண்ணனும் தம்பியோ உரமூட்டைக்கு கணக்கு பார்த்துட்டு இருக்கீங்க என்று குத்தல் பேச்சில் சொன்னார். பாட்டி இப்படி சொல்ல பழனி தனது கையில் கன்னத்தை சாய்த்த வண்ணம் பெருமூச்சு விட்டபடி அவளை பார்த்தான். இந்த மாசத்துல உள்ள முகூர்த்தத்தை விட்டா ஆடி பிறந்துரும். இருக்கிற முகூர்த்த நாள்ல ஒரு 4 பார்த்து தேதி குறிங்க. எதையும் சூடு ஆறாம செஞ்சிடணும் என்றவர் உன் மாமன் மனசு மாறுவதற்குள் என்று மனதுக்குள் நினைத்து கொண்டார். பழனி யோசனையுடன் நெற்றியை தனது பெருவிரலால் தேய்த்து கொண்டான். எப்படி மறந்தேன்? அறுவடை, அதற்கு அடுத்து நெல்ல ஆலைக்கு அனுப்புவது, உளுந்து தெளிப்பு, வயக்காட்டுல பஞ்சு பறிப்பு, மில் வேலை, இதற்கடையில செங்கல் சூளை என்று அவர்களுக்கு 24 மணி நேரமும் போதவில்லை. தம்பியை பார்த்தான். நீயாவது நினைவு உண்டு பண்ணிருக்கலாம்ல என்று இருந்தது அவனது பார்வை. கல்யாண பேச்சை எடுத்த உடனே சுரேஷின் முகம் மாறியது. அப்போது, அண்ணா, நாளைக்கு விடியற் காத்தாலேயே 10 ஏற்ற லாரி வந்து விடுமாம். சாமுண்டீஸ்வரி கம்பெனிக்காரங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்க. பணம் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி விட்டுட்டாங்களாம். நீ செக் பண்ணினியா என்று அவர்கள் பேச்சை இடைமறைத்து கேட்டான் சுரேஷ். பழனியும் பாட்டியிடம் பேசுவதை விட்டுவிட்டு தம்பியிடம் பதில் சொல்லிக்கொண்டே செல்போனை ஓபன் செய்தான். இன்றைக்கு மட்டும் 3-4 இடத்திலிருந்து பணம் கிரெடிட் ஆனதாக மெசேஜ் வந்ததாகவும், ஆனால் அதை திறந்து பார்க்கவில்லை என்றும் சொன்னான். நீ பாரு என்று தம்பியிடம் செல்போனை நீட்டினான். பேரன்கள் இருவரும் பழையபடி கணக்கு வழக்குகளுக்குள் போக 10 லட்சம் கிரெடிட் ஆயிருக்கு. சரி, இனி பஞ்சு அவங்க மில்லுக்கு அனுப்புறதுக்கு சாத்தியமே இல்லைன்னு சொல்லிட்டியா என்று தமையனை பார்த்தான். பழனியும் சொல்லிவிட்டேன் என்று சொல்ல, நீ வாக்கு கொடுத்துட்டேன்னு சொன்னதுனால தான் இத்தனை டன் பஞ்சை அனுப்பி வச்சேன். நம்ம மில்லுக்கே சரக்கு இல்லை என்றான் சுரேஷ். என்ன செய்யறது, தரமான பஞ்சு இல்லாததுனால சரக்கெல்லாம் ரிட்டர்ன் ஆயிடுச்சான். பெருத்த நஷ்டமா? சாமுண்டீஸ்வரி மில்லுக்காரங்க வருத்தப்பட்டு சொல்லும் போது மனசுக்கு கஷ்டமா இருந்துச்சு. தெரிந்தவர்களாக போயிட்டாங்க. கேட்கும்போது வைத்துக்கொண்டு எப்படி இல்லைன்னு சொல்லுவேன். பழனி தனது தரப்பை சொல்லும் போது சுரேஷால் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. சரி விடு, இனி நம்ம குடோன்ல எவ்வளவு இருப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாக்கு கொடு. அப்புறம் மார்க்கெட்டுக்கு வாழலோடு போச்சுல, அதுக்கு 1 லட்சம் வந்திருக்கு என்றான். 2 வருடங்களுக்கு முன்பு பழனி பஞ்சு மில் ஆரம்பிப்பதாக மாமன் வீட்டுக்கு வந்து சொல்லி இருந்தான். தெரியாத தொழில் ஏன் செய்யணும்? அவன் இருக்கிற மில்லையே இழுத்து மூடிக்கிட்டு இருக்கானுங்க. ஏன் இந்த வேண்டாத வேலை என்று தங்கை மகன்களை பற்றி தன் தாயிடம் வருத்தப்பட்டு சொல்லிக் கொண்டிருந்தார் ஆவுடையப்பன். ஆனால் அதை திறம்பட நடத்துவதையும் அதில் லாபம் சம்பாதிப்பதையும் பார்த்து மனதினுள் பேரன்களை மெச்சிக்கொண்டார். விசாலாட்சி மீண்டும் கல்யாண பேச்சை ஆரம்பிக்க அதையெல்லாம் காது கொடுத்து கேட்க பிடிக்காமல் சுரேஷ் அங்கிருந்து நகர்ந்து விட்டான். விசாலாட்சி அதை கவனிக்கத்தான் செய்தாள். பழனியிடம் தான் இங்கே இருக்கும் போதே பத்திரிகை அச்சிட்டு கொண்டு வர சொன்னார். வெக்காளியம்மன் கோவில்ல ஒரு நேர்ச்சை இருப்பதாகவும் அதை நிறைவேற்றிவிட்டு சென்னை கிளம்புகிறேன் என்று சொன்னாள் விசாலாட்சி. மறுநாளே பழனி பத்திரிகையை அச்சிட்டு பாட்டியிடம் வந்து கொடுத்து விட்டான். பேரன் பெயரும் பேத்தி பெயரும் தாங்கிய பத்திரிகையை பார்த்த பிறகுதான் விசாலாட்சிக்கு நிம்மதி மூச்சு வந்தது. அம்மா வெக்காளியம்மா,
என் சீட்டை படிச்சிட்டியா தாயி? இப்படி 2 பேரும் ஜோடியா இருக்கிறத பார்த்த பிறகுதான் என் மனசு குளிர்ந்து இருக்கு. இந்த சின்னவ வேண்டுதலை நிறைவேற்றி வச்சிட்டியே தாயி, கண்ணீர் மல்க சொன்னாள். மறுகணமே பூஜை பொருட்களுடன் மகளையும் பேரன்களையும் அழைத்து கொண்டு வெக்காளியம்மன் கோயிலுக்கு கிளம்பிவிட்டார். அப்போது பவித்ரா சாதாரணமாக மாடியிலிருந்து இறங்கி வந்தாள். என்ன பவித்ரா, நீ கிளம்பல? உனக்கு மட்டும் தனியா சொல்லணுமா? நீயும் கிளம்பு என்று விசாலாட்சி சிம்ம குரலில் சொல்ல உடனே அவளும் புறப்பட்டாள். மேற்கூரை இல்லாமல் இருந்த கருவறையில் வெக்காளியம்மன் வலது காலை மடித்து இடது கால் பாதத்தை அசூரன் மீது பதிய வைத்திருக்கும் அபூர்வ காட்சியை பார்த்து மெய்சிலிர்த்தாள் பவித்ரா. அம்மனுக்கு அபிஷேகம் செய்து தன் நேர்த்தி கடனை நிறைவேற்றினாள் விசாலாட்சி. அப்போது அந்த கோவிலின் அருமை பெருமைகளை பவித்ராவிடம் சொல்ல அவளும் ஆர்வமாக கேட்டுக்கொண்டாள். சென்ற முறை உறையூர் வந்திருக்கும் போது ஆத்தா கிட்ட நேர்ந்துகிட்டு சீட்டு எழுதி கட்டிவிட்டு போனதாகவும் அதற்கு ஆத்தா உடனே பலனை அளித்து விட்டதாக சொன்னாள். அப்போது அவள் நாவு தழுத்தழுத்தது. அவள் கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுக்க இந்த கல்யாணத்தால் அவர் சந்தோஷத்தின் உச்சியில் இருக்கிறார் என்பது அதை பார்த்த பவித்ராவுக்கு புரிந்தது. அப்போது அவள் கொழுந்தனை பார்த்தாள். சுரேஷ் கடனே என்று நின்றிருந்தான். உங்க நேர்த்தி கடன் எல்லாம் முடிஞ்சிச்சுல்ல, இப்ப நான் கிளம்பட்டுமா? எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு என்று அவன் சொல்லிவிட்டு கிளம்ப, எங்க முடிஞ்சிச்சு? உன்னையும் என் பேத்தியும் மனக்கோலத்தில் அழைச்சிட்டு வரேன்னு ஆத்தா கிட்ட சொல்லியிருக்க என்றாள். சற்றென்று சுரேஷ் கடுப்பாகி, உன் ஆத்தா கிட்ட வேற என்னென்னலாம் சொல்லியிருக்க என்றான். அவன் சுருக்கென்று பேச அந்த முதியவள் விக்கித்து போனாள். சற்றென்று சமாளித்து கொண்டு, அப்படியே நீ ஒரு தாத்தா மாதிரி குறும்பு, அவங்களும் இப்படிதான் பேசுவாங்க என்று பேரனின் கன்னத்தில் இடித்தாள். அதே நேரம் மீனாட்சி அப்படி ஒரு வார்த்தை சொன்னதிலிருந்து கொஞ்சம் குழம்பித்தான் போயிருந்தார் ஆவுடையப்பன். மனைவி சொல்வது போல் அப்படி நடந்துவிட்டால் நல்லது தானே என்று தோன்றியது. எது நடக்கணும் என்று இருக்கிறதோ அது நல்லதாகவே இருக்கட்டும் என்று கடவுள் மேல் பாரத்தை போட்டுவிட்டு அஸ்வின் வீட்டிற்கு புறப்பட்டார். அவர் சென்றிருந்த போது சடகோபன் வீட்டில் இல்லை. அன்னபூர்ணி மட்டுமே இருந்தார். அவரை கண்டு உற்சாக வரவேற்பு எதுவும் இல்லை. தன் வீட்டு வாசலுக்கு வந்துவிட்டாரே என்றும் கடனே என்று பேசினார். சடகோபன் கேஸ் விஷயமாக பெங்களூர் போயிருப்பதாக சொன்னாள். தாமரை இலை தண்ணீர் போல் ஒட்டாமல் அவர் எப்போது கிளம்புவார் என்ற தோரணையில் அவளது பேச்சு இருக்க அது ஆவுடையப்பனுக்கு புரிந்தது. தனது மகனின் திருமணம் பத்திரிகை அடித்து நின்றுவிட்டால் கோபம் வருவது இயல்புதானே. அந்த பெண்மணியிடம் வருத்தப்பட என்ன அருகதை இருக்கிறது என்று மனதை சமாதானம் செய்து கொண்டார். அவரது கண்கள் அஸ்வினை தேடியது. வீட்டின் நிசப்தத்தை வைத்து வீட்டில் அவளை தவிர வேற எவரும் இல்லை என்று புரிந்து கொண்டு உடனே புறப்பட்டு விட்டார். ஆனால் அன்னபூர்ணி அலட்சிய பேச்சு அவருக்கு பெருத்த அவமானமாக இருந்தது. அதே நேரம் கல்லூரி பஸ் ஸ்டாப்பில் மீராவுக்காக காத்திருந்தான் அஸ்வின். கல்லூரி மாணவர்கள் அனைவரும் கலைந்ததும் அந்த இடமே வெறிச்சோடியது. ஆனால் மீராவை காணவில்லை என்றவுடன் அவளுக்கு போன் செய்தான். வெகு நேரம் போன் ரிங்கானது. போனை வைத்துவிட்டு எங்கே போய்விட்டாள்? காலேஜ் விட்டு பஸ் ஏறவும் வரவில்லை. மீண்டும் ஒரு முறை கால் செய்தான். ஃபுல் ரிங் ஆகி கட்டானது. இப்போது அவனது உடலில் பயம் கலந்த வியர்வை துளிகள் முளைக்க ஆரம்பித்தது. அவள் முன்கூட்டியே வீட்டிற்கு போயிருக்க கூடும் என்று புத்தி சொன்னாலும் உடனே அவளை காண வேண்டும் என்று மனம் சொன்னது. வீட்டின் முன் இருந்த துளசி மாடத்தில் விளக்கு ஏற்றி வைத்து கொண்டிருந்தாள் மீரா. அவள் அவனை மறக்க நினைத்தாலும் அவள் நினைவில் வந்து கொண்டிருந்தான். அஸ்வினை புறக்கணிப்பது இயலாத காரியம் என்று அவளுக்கு தோன்றியது. எப்படியும் மாலையில் பேருந்து நிறுத்தத்தில் வந்து நிற்பான் என்று அவளுக்கு தெரியும். கடைசி பீரியட் நடந்து கொண்டிருக்கும் போதே தலை சுற்றுகிறது என்று வாயில் வந்த காரணத்தை சொல்லி தங்கையை அழைத்து கொண்டு வீடு வந்து சேர்ந்து விட்டாள். அக்காவின் திருமணம் நின்றதிலிருந்து வீட்டில் எல்லோரும் சாதாரணமாக நடந்து கொண்டாலும் ஒவ்வொருவரின் உள்ளமும் கனமாக இருந்ததால் வீடே சூன்யமாக காட்சி தந்தது. ஏதோ ஒரு பொய் சொல்லிதான் கல்லூரியிலிருந்து வீட்டிற்கு வந்தாள். ஆனால் வீட்டின் சூழல் உண்மையாகவே அவளுக்கு தலைவலியை ஏற்படுத்தியது. வீட்டிற்கு வந்தவுடனேயே தலை குளித்துவிட்டு இறைவனின் சன்னிதானத்தில் அமைதியாக அமர்ந்து விடலாம் என்று புறப்பட்டாள். காப்பி குடிக்காம எங்க புறப்படுற? மீரா, காப்பி குடித்துட்டு போ என்று மீனாட்சி சமையல் அறையிலிருந்து குரல் கொடுத்தாள். இதோம்மா என்று டம்ளரை எடுத்தவள் ஹாலுக்கு வந்தபோது வாசலில் பைக் சத்தம் கேட்டது. ஆவுடையப்பன் வெளியே பார்த்தார். அஸ்வின் தம்பி. அவர் அஸ்வின் என்று கூப்பிடவும் மீராவின் கைகள் திடுக்கிட்டு நின்றது. அவன் சாதாரணமாக டி-ஷர்ட்டிலும் ஜீன்ஸிலும் இருந்தான். முகத்தில் வழக்கமான புன்னகை. எதுவுமே நடக்காதது போல. உள்ள வாங்க தம்பி என்று ஆவுடையப்பன் தயக்கத்துடன் சொன்னார். வந்துட்டமாமா
என்று உரிமையுடன் சொல்லிக்கொண்டு உள்ளே வந்தான். மாமா என்ற வார்த்தையை இன்னும் அவன் மாற்றவில்லை. அது ஆவுடையப்பனின் மனசை இன்னும் சுருக்கியது. அஸ்வின் உள்ளே வந்தவுடன் அவன் பார்வை இயல்பாக மீராவை தேடியது. மீரா ஹாலில் இருப்பதைக் கண்டு நிம்மதி மூச்சு விட்டான். என் கண்ணில சிக்காம எஸ்கேப் ஆகி இங்க வந்துட்டியா என்பது போல் பார்த்தான். அவள் உடனே தன் கண்களை தாழ்த்தி கொண்டாள். அஸ்வின் வந்திருப்பது மீனாட்சிக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தியது. அவன் தன் கணவனை மாமா என்று உரிமையுடன் அழைப்பது இரட்டிப்பு சந்தோஷம் அவளுக்கு. அஸ்வின் தம்பிகிட்ட காபி குடிக்கிறீங்களான்னு கேளு மீரா என்று சமையல் அறையிலிருந்து குரல் கொடுத்தாள். வேறு வழியின்றி வேண்டா வெறுப்பாக காபி குடிக்கிறீங்களா என்று மீராவும் கேட்டாள். நீங்க கொடுக்கறதா இருந்தா விஷத்தை கூட குடிப்பேன் என்று அவன் சிரித்து கொண்டே சொல்ல மீரா திடுக்கிட்டு அவனை பார்த்தாள். அதை கேட்டு மீனாட்சி சிரிப்பை அடக்கி கொண்டாள். ஆனால் ஆவுடையப்பன் மட்டும் அமைதியாக இருந்தார். அவனது இல்லத்தில் அன்னபூர்ணி நடத்திய விதம் நினைவுக்கு வந்தது. தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்றே அவருக்கு புரியவில்லை. இடியாப்ப சிக்கலில் மாட்டிக்கொண்டது போல் அவருக்கு தோன்றியது. ஆவுடையப்பனின் கவனம் முழுவதும் அஸ்வினிடமே இருந்தது. அன்றைக்கு வந்தான், அதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. இப்ப எதற்கு வந்திருக்கிறான்? குழம்பி போனார். அஸ்வின் அதை கவனித்தான். மாமா, நான் இங்க பிரச்சனை எதுவும் பண்ண வரல, எந்த டென்ஷனும் வேணாம். ஏதோ தெளிவு பிறந்தது போல ஆவுடையப்பனும் தலையசைத்தார். வீட்டுல சுவாதி இல்லையா என்றான் அஸ்வின். ஆபீஸ் பேர்க்கா என்று மீனாட்சி சொன்னாள். அவன் காபியை வாங்கி கொண்டான். அவனிடம் காஃபியை தந்துவிட்டு மீரா தூரமாக செல்ல முயன்றாள். அவளை கண்களால் பருகி கொண்டே காஃபியை பருகினான். அஸ்வினின் நடவடிக்கையில் தூரிகாக்கு புரிந்தும் புரியாமலும் இருந்தது. அவன் வந்ததிலிருந்து வீடே கொஞ்சம் உயிரோடு இருப்பது போலவும் அவளுக்கு தோன்றியது. அந்த நேரம் வாசலில் சுவாதி வந்தாள். அஸ்வினை பார்த்தவள் ஒரு நொடி நின்றாள். இவன் ஏன் இங்க என்று நினைத்து கொண்டே உள்ளே வந்தாள். ஹாய் சுவாதி. அஸ்வின் உரிமையாக கூப்பிட அவள் பதில் எதுவும் சொல்லவில்லை. பேக்கை வைத்துவிட்டு நேராக உள்ளே செல்ல முயன்றாள். ஒரு நிமிஷம். சுவாதி திரும்பினாள். உங்களிடம் பேசணும்னு தான் வந்தேன் என்றான். பேச என்ன இருக்கு என்று அவளுக்கு தோன்றியது. அவளை தனியே அழைத்து தேங்க்ஸ் என்றான். எதுக்கு? உண்மையா இருந்ததுக்கு என்று அவன் பதில் சொல்ல அவள் அமைதியாக பார்த்தாள். பிடிக்கலைன்னு நேரா சொல்ல தைரியம் வேணும். அந்த தைரியம் உங்கள்கிட்ட இருக்கு. அவன் சொல்ல சுவாதியின் முகம் கொஞ்சம் மென்மையாயிற்று. நான் அப்படி சொன்னபோது உங்களுக்கு கோபம் வரலையா என்றாள். காதல் இல்லாத இடத்துல கல்யாணம் நடந்தா தான் கோபப்படணும். அவன் சொல்லிவிட்டு எழுந்தான். அந்த நேரம் சுரேஷ் பாட்டி விசாலாட்சியை அழைத்து கொண்டு ஆவுடையப்பனின் வீட்டினுள் நுழைந்தான். சுவாதி அருகே நின்றிருந்த அஸ்வின், வீட்டிற்கு விருந்தினர்கள் வந்திருக்காங்க என்று கிசுகிசுப்பாக சொன்னான். விசாலாட்சி அவனுக்கு அறிந்த முகம், சுரேஷ் அவனுக்கு புதிய முகம். நிலைமையை சமாளிக்கும்படி, ஹாய் பாட்டி, ஊர்ல இல்லையா? ஹாய் ப்ரோ. சிரித்தபடி அஸ்வின் அங்கிருந்து வர, இவன் தான் சுவாதிக்கு பார்த்த பையன் என்று பேரனின் காதில் கிசுகிசுத்தாள் விசாலாட்சி. சரிங்க மாமா, நான் கிளம்புறேன் என்று வாசலுக்கு சென்ற அஸ்வின் திடீரென்று திரும்பினான். அவன் மாமா என்று தன் மாமனை அழைத்தது சுரேஷிற்கு ஒரு மாதிரியாக இருந்தது. பாட்டி சொன்னதை கேட்டு சுவாதியின் புறம் திரும்பினான்.